மக்களுக்கு நிதி குடுக்குறாங்க இல்லையா? அது அந்த காலத்துலேருந்து இருக்கு. ஆனா, அவங்க கட்சியில மக்களை எந்த பார்வையில பார்க்குறாங்கன்னு தான் இருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகம் அப்ப முன்னாடி டிவி குடுத்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு கலர் டிவி ஆச்சு. காரணம், எம்ஜிஆர யாரும் பார்க்கக்கூடாது. வீட்ல இருந்து எல்லாம் சீரியல் பார்க்கணும்னு. அதனால என்ன ஆச்சு? குடும்பங்கள் உடைஞ்சு போச்சு. ஸோ மக்கள ஒரு இதுக்கு அடிமையாக்குறது தான் திமுகவோட சிந்தனை. இப்பயும் ரூ. 5000 குடுக்குறது, ரூ. 2000 பணத்த குடுக்குறது, இத குடுக்குறேன், அத குடுக்குறேன்னு மக்கள அடிமையாக்குறது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட முக்கியமான சித்தாந்தம். அதே இது ஜெயலலிதா அம்மா காலத்துல இருக்கும்போது என்ன பண்ணாங்க? குழந்தைகளுக்கு சைக்கிள் குடுத்தாங்க. பின்ன இருசக்கர வாகனத்துக்கு ஒரு உதவித்தொகை குடுத்தாங்க. பின்ன கணினி, மடக்கு கணினி, லேப்டாப் அது குடுத்தாங்க. இது எல்லாமே ஒருத்தவங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, அவங்களோட திறமைய வளர்த்துக்கிறது மாரி தான் அவங்களோட சிந்தனை இருக்கும். ஆனா, திராவிட முன்னேற்றக் கழகம் மாத்திரம் அவங்க எப்பயுமே அடிமையா இருந்துகிட்டே இருந்தா தான், நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற சிந்தனையே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இத நம்ம அழகா புரிஞ்சுக்கணும். இதே விஜய் எப்படி குடுப்பாருங்கிறது இந்த எலக்ஷன்ல நமக்கு தெரிஞ்சிரும். பாரதிய ஜனதா கட்சி டைரக்ட் மனி டிரான்ஸ்ஃபர கொண்டு வந்ததே அவங்க தான். ஆனாலும் அவங்க இத கரெக்டான வழியில மக்கள்ட்ட போய் சேர்ப்பாங்க. மக்கள்ட்ட போய் சேர்க்கிறதுல எந்த ஒரு பிழையும் இருக்காது. ஆனா 25% மேல இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீடு வருதுன்னு வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் வச்சு வீடு வந்துச்சுன்னா, 1 ரூம், 2 ரூம் இருக்கும். ஆனா, அதே இது பாரதிய ஜனதா கட்சி வழியா வந்துச்சுன்னா, எல்லாத்துலயும் 1 ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா, அந்த 1 ரூம் எக்ஸ்ட்ரா தான் அந்த 25% கமிஷன். அந்த கமிஷனை மைனஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ நல்ல வீடு, நல்ல சமுதாயம், நல்ல ஒரு குடும்பம் அமையணும்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவோம். தீய சக்தி வேண்டவே வேண்டாம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.